ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பன்னீர் வச்சு இன்ஸ்டன்ட் மலாய் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல இதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வைக்காம ஒரு பன்னீர் ஒரு 250 கிராம்ஸ் துருவன பன்னீர் சேர்த்துக்கோங்க. இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மஸ்டாப்பில் கிளறி விடுங்க. நம்ம இன்னும் அடுப்பில் வைக்கல, அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சிடறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இதை கைவிடாமல் மிதமான தீயில கிளறிட்டே வாங்க. அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி இந்த மாதிரி கொஞ்சமாக கெட்டிப்பட்டு வரும். இப்போது ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருங்க. இது கூட கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 200 ml சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது மறுபடியும் நீர்த்து திருப்பி கெட்டிப்படும். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ கடைசியாக கேவரா எசன்ஸ் இன்னும் கிடைக்கும் கடையில், அது ஒரு 2 ட்ராப் சேர்த்துக்கோங்க. கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி ஒட்டாமல் இந்த மாதிரி நமக்கு உருட்ட வரும். அதான் பதம். இப்போ உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை இப்போது ஒரு மிக்சிங் பவுல்லையோ தட்டிலையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே லட்டு பிடிச்சிக்கோங்க. சப்போஸ் இந்த மிக்சர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டீங்கன்னாக்கா, உருண்டை பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அது நல்ல தோ மாதிரி வந்துடும். அப்போ லட்டு ஈஸியாக பிடிச்சிக்கலாம். கார்னிஷிங்க்கு மேலே கொஞ்சமாக கிரேட்டட் பிஸ்தா அப்புறமா குங்குமப்பூ சேர்த்து அலங்கரிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான மலாய் லட்டு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.